நண்பர்களே, குழந்தை இயேசு அழுகின்றார். அதனை காணும் அடியார் மனமுருகி பாடுகின்ற ஒரு அருமையான செய்யுளை இறையடியார் வீரமாமுனிவர் நமக்கு தேம்பாவணியிலே தருகிறார். அதனை நாம் இன்று சிந்திக்கின்றோம். பார்க்கடல் என் உள்ள பதும மலர் அரும்ப, நூற்கடலே எங்கு உதித்தாய் நும் மலர்கண் முத்தரும்ப, நும்மலர்கண் முத்தரும்ப நோய் செய் வினை செய்தேம், எம்மலர்கண் முத்தரும்ப இன்று வினை தீர்த்தாய் என்று மகனேர்ந்த படலத்திலே இந்த செய்யுள் அமைகிறது. இதன் பொருள் என்ன என்றால், பார்க்கடலிலே மலர்ந்த தாமரை போல என் உள்ளம் இனிதாய் மலரும்படி வேத நூல் முதலிய நூலெல்லாம் அடங்க கொண்ட கடலாகிய நீ உன் கண் மலர் முத்தாகிய கண்ணீரை பொழிய துன்பம் அடைதற்கு மனவாய் தோன்றினாயே. நீ கண்ணீரை அழும்படி உனக்கு நோக நாம் எல்லாரும் வினை செய்தோம். இன்றைய எண்ணில் இன்பம் மிகுதியால் நாமும் கண்ணீரை விடும்படி நம்முடைய வினையெல்லாம் ஏகிய பின் இன்று தீர்த்தா என்று கொள்க என்பது இதனுடைய பொருள். கருத்து என்ன என்றால், பார்க்கடல் தாமரை போல என்னுள் மலர்ந்தவனே, திருமறை கடலே, நீர் கண்ணீர் வடிக்கும்படி துன்பமடைய மனிதனானாய். நீ அழும் வண்ணம் நாங்கள் பாவம் செய்தோம். இன்று இன்ப கண்ணீர் வடித்தோம். ஏனெனில் எம் பாவமெல்லாம் தீரும்படி அருள் புரிந்தாய் என்று இந்த பாடல் அமைகிறது. பார்க்கடல் என் உள்ள பதும மலர் அரும்ப, நூற்கடலே எங்குதித்தாய் நும்மலர்கண் முத்தரும்ப, நும்மலர்கண் முத்தரும்ப நோய் செய் வினை செய்தேன், எம்மலர்கண் முத்தரும்ப இன்று வினை தீர்த்தாய் என்பது பாடல். அழுகை மகிழ்ச்சியால வரும், துன்பத்தால வரும் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு இறையடியார் வீரமாமுனிவர் கிறிஸ்து இயேசு அழுவதையும் நாம் அழுவதையும் ஒன்றாக இணைத்து இந்த அருமையான செயலை தந்திருக்கிறார். நம்முடைய குற்றங்குறைகளை நினைத்து கண்ணீர் விடும் பொழுது இந்த கண்ணீர் கரைகளை எல்லாம், நம்முடைய பாவ கரைகளை எல்லாம் போக்கும் என்பது உறுதி. வாழ்க.